அபி நெறைய பேருக்கு இருக்கிற டவுட்டே என்ன அப்டின்னா, நம்ம கிறிஸ்டியனா இருக்கனால, இந்த உலகத்துல வந்து நல்ல அழகான ஆடம்பரமான ட்ரெஸ்லாம் போடக்கூடாது. இந்த வீடு வாங்குறதோ, லேண்ட் வாங்குறதோ இந்த மாரிலாம் வாங்கக்கூடாது. நீங்க உங்களுடைய பொக்கிஷத்த பரலோகத்துல சேர்த்து வைங்க அப்டின்னு சொல்றாங்க. பரலோகத்துல சேர்த்து வைக்கிறது அவசியம் தான். இந்த உலகத்துல அப்ப நல்ல மேன்மையா, ஆசீர்வாதமா வாழக்கூடாதா அபி? இது ஒரு நல்ல கேள்வி தான். இந்த உலகத்துல நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாமா? கூடாதா? கண்டிப்பா ஆசீர்வாதமா இருக்கலாம். நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் சிலுவையில சாபமானார். அது மாத்திரம் இல்ல, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கின்படியே அவர் வந்து பரலோகத்துல நிறைவேற்றல. இந்த பூமியில இருக்கும்போதே எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆபிரகாமுக்கு நிறைவேற்றி கொடுத்தாரு. அதே போலதான் ஆபிரகாமுக்குள்ள நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு. வேதவசனம் எப்படியா சொல்லப்படுது பாருங்க. புதிய ஏற்பாடுல கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரமா இருக்கிறீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தங்களாம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கும் நம்மளுடைய சந்ததிக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நிறைவேறும். அதனால நம்ம இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதமாயும் சுதந்திரமாயும் சந்தோஷமாயும் நம்ம வாழ முடியும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ நம்ம இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கலாம், பரலோகத்துல போய் நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். ஆமென்.